பார்க்க போகிறது லேப் நம்பர் 3 ஸ்டோரிங் அண்ட் அனலைசிங் டேட்டா பை யூஸிங் அமேசான் ரெட்ஷிஃப்ட். ஸோ இது முன்னாடி நம்ம அத்தேனாவில் அத்தேனா கொரி தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ யூஸ் பண்ண போகிறது அத்தேனா கொரி கிடையாது. ரெட்ஷிஃப்ட்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜும் இருக்குது, கொரிக்கான சிஎல்ஐயும் இருக்குது, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற ETL ப்ராசஸ் இந்த ரெட்ஷிஃப்ட் அப்படிங்கிற இந்த டேட்டா வேர்ஹவுஸுக்குள்ளே சேவ் ஆகும். அதுக்குள்ளே தான் நம்ம கொரியும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணு. அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த லேபில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா IAM ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜர். ஸோ அந்த IAM ப்ராப்பர்ட்டியை, அந்த IAM பர்மிஷனை ரெட்ஷிஃப்ட்டுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டரை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ரெட்ஷிஃப்ட்டில் கிளஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது அந்த ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டருக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப். எதுக்காக இந்த செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்கிரிப்ஷனுக்காக, நம்மளுடைய டேட்டா சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வேறு யாரும் இதை அக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளை தவிர வேறு யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாது. இல்லை நம்மளுடைய செக்யூரிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக செக்யூரிட்டி குரூப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது 3வது டாஸ்க்கு. ஸோ 4வது டாஸ்க்கு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஸ்கீமா அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேபிள் க்ரியேட் ஆக போகுது. இது எல்லாத்தையுமே நம்ம ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டரில் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது டேட்டாவை லோட் பண்ண போகிறோம் அந்த டேபிளுக்குள்ளே. அதுக்கும் ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர் மூலயமா தான் பண்ண போகிறோம். அடுத்தது டேட்டா கொரி யூஸ் பண்ணி டேபிளுக்குள்ளே டேட்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்தது சேம் கொரி யூஸ் பண்ணி இங்கே நம்ம டைரெக்டாக ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டரில் போயிட்டு கன்சோலில் டைப் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அதனுடைய API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலயமாவும் AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலயமாவும் நம்ம அந்த கொரிஸை கொடுக்க போகிறோம். இதெல்லாம் AWS Cloud9 அப்படிங்கிற சர்வீஸ்க்குள்ளே பண்ண போகிறோம். ஸோ Cloud9 ஆல்ரெடி ஃபஸ்ட் லேபில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே Cloud9 இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது கடைசியாக நம்ம IAM பாலிசி பர்மிஷனை வந்து செக் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, இங்கே நம்ம கொரி ரன் பண்ணும்போது பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. கடைசியாக டேட்டா சயின்ஸ் டீம் மெம்பர் அப்படின்னு ஒரு டீம் மெம்பர் இருப்பாங்க. அவங்க இந்த ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டரில் கொரி டைப் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற ப்ரொசீஜர். ஸோ லேப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இங்கே AWSஐ கிளிக் பண்ணி கன்சோலுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ நம்ம கடைசியாக சரியாக சைன் அவுட் பண்ணாமல் அப்படியே போனதுனால இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. கிளிக் ஹியர் அதை கிளிக் பண்ணு. திரும்ப இங்கே போயிட்டு AWSஐ கிளிக் பண்ணினா அந்த எரர் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு கன்சோல் ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் ஹியர் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பேஜுக்கு போயிட்டு AWSஐ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ டாஸ்க் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா IAM ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அந்த IAMல் போயிட்டு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த யூஸருக்கு பாலிசி செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து செக் பண்ணணும். ஸோ 2வது அந்த டேட்டா சயின்டிஸ்ட் வந்து மை ரெட்ஷிஃப்ட் ரோல் அப்படிங்கிற ரோலை வந்து அசைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு அந்த ரோலில் என்ன பாலிசி, அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும்.
அதுவும் ஆல்ரெடி அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்தது இது எல்லாமே வந்து இந்த பக்கெட் S3 பக்கெட்டுக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். ஸோ அது சேவ் ஆகிருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது டீட்டெயில்டு ஸ்டெப்பு. நம்ம முதல்ல டாஸ்க் 1 முடித்ததுக்கப்புறம் நம்ம ரெட் ஷிஃப்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ ரெட் ஷிஃப்ட்லேருந்து தான் இங்கே நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெட் ஷிஃப்ட்டில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். இது பண்ண வேண்டியது இங்கே ரெட் ஷிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம டேட்டா டேபிள் டேட்டா பேஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். அதில் கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கிளஸ்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் Cloud9 மூலயமா கொரீஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அத்தேனாவில் பண்ண மாதிரி கொரீஸை Cloud9ல் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரெட் ஷிஃப்ட்டில் டேட்டா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அதுலேயும் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் ஷிஃப்ட்லேயும் கொரீஸ் பண்ண போகிறோம். ரெட் ஷிஃப்ட்லேயும் கொரீஸ் பண்ணலாம், Cloud9லேயும் பண்ண போகிறோம், ஏபிஐலையும் பண்ண போகிறோம். ஸோ 3 டைப்பில் நம்ம கொரீஸ் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்க போகுது அப்படின்னா ரெட் ஷிஃப்ட்டு வேர் ஹவுஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே டேட்டா பேஸ் இருக்கும், டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிளில் உள்ள டேட்டாவை எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காலைல விட 2 டேபிள் க்ரியேட் பண்ணோம். 2வது டேபிள் க்ரியேட் பண்ணும்போது தான் நம்ம கண்டினியூ கொடுக்க மறந்துட்டோம். ஓகேவா? கண்டினியூ கொடுத்துருந்தா பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டாஸ்க் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா IAM ரோல். அந்த IAM ரோல் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு அமேசான் ரெட்ஷிஃப்ட்டோட அக்சஸ் இருக்கா, இல்லை அப்படின்னா அக்சஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ரோல். ஓகேவா? ஸோ முதல்ல AWS லிங்கை கிளிக் பண்ணு. ஸோ கிளிக் பண்ணி இந்த கன்சோலுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ கன்சோலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா IAMனு டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ IAM டைப் பண்ணியாச்சா? ஸோ IAMனு சர்ச் பண்ணுங்கள். IAM கன்சோலுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா IAM ரோல், இங்கே மை ரெட் ஷிஃப்ட் ரோல்னு ஒரு ரோல் இருக்குது. இங்கே பாருங்கள், மை ரெட் ஷிஃப்ட் ரோல் அப்படிங்கிற ரோல் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அது என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல ரோல்ஸு. ஸோ இந்த IAM கன்சோலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே யூசர் குரூப் யூசர்ஸ் ரோல்னு ஆர்டராக இருக்கும். அதில் ரோல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரோல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற மொத்த ரோலுமே இங்கே வரும். அதில் நமக்கு தேவைப்படுறது மை ரெட் ஷிஃப்ட் ரூல். ஸோ மைன் டைப் பண்ணிங்கனாலே அந்த மை ரெட் ஷிஃப்ட் ரூல் உங்களுக்கு சர்ச்சில் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணு. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மை ரெட் ஷிஃப்ட் ரூலோட சம்மரி உங்களுக்கு காட்டும். இதில் உங்களுக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சம்மரிக்குள்ளே வந்துட்டோம். இதில் அதோட ARN வேல்யூவை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ARN வேல்யூ இங்கே இருக்குது. இந்த ARN வேல்யூவை காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம பின்னாடி லேபில் அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்பில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இதை காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அமேசான் S3 ரீட் ஒன்லி அக்சஸ் ரெட் ஷிஃப்ட் IAM லேப் பாலிசி. ஸோ இது ரெண்டும் அதுக்கு அட்டாச் ஆகிருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே இதுக்கு அட்டாச் ஆகிருக்கு. இந்த ரோலில் ஆகிருக்கா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். பர்மிஷன் பாலிசி, இந்த பர்மிஷனை கீழே பார்த்தீங்கன்னா 2 பாலிசி பர்மிஷன் இருக்குது. ஒன்று அமேசான் S3 ரீட் ஒன்லி அக்சஸ். எதுக்காக இந்த அக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ்
டேபிள் இது எல்லாமே இந்த அமேசான் S3குள்ளே தான் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? ரெட் ஷிஃப்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ரெட் ஷிஃப்ட் வந்து அமேசான் S3குள்ளே தான் இருக்கும். மெயின் ஸ்டோரேஜ் S3 தான், அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அந்த பாலிசியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதில் என்னெல்லாம் வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்கன்றது இங்கேயே இருக்கும். ஸோ S3யை பார்க்கலாம், லிஸ்ட் பண்ணலாம், டிஸ்கிரைப் பண்ணலாம். அந்த S3 ஆப்ஜெக்ட் லேம்டாவை அதே மாதிரி பார்க்க முடியும், லிஸ்ட் பண்ண முடியும். அதை எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது ரீட் ஒன்லி ஆக்சஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரெட் ஷிஃப்ட் IAM லேப் பாலிசி, அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணு. ஸோ லேப் பாலிசியில் என்ன பண்ண போகிறோம்? இப்போ EC2, ஸோ EC2வை டிஸ்கிரைப் பண்ணலாம். அதில் VPC விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது சப்நெட்டை பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் சப்நெட் இன்டர்ஃபேஸஸ், அதில் சப்நெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்க முடியும். அடுத்தது அட்ரஸஸ், சப்நெட் அட்ரஸ், IP அட்ரஸ், அதையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட்டு டிஸ்கிரைப் மட்டும் தான் பண்ண முடியும், அதாவது இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும், எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் தான். அடுத்தது அசோசியேட் அட்ரஸ், அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது டிஸ்அசோசியேட் அட்ரஸ். ஸோ IP அட்ரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐபினா என்னென்ன? ஒவ்வொரு பிசிக்கும் ஒரு IP அட்ரஸ் இருக்கும். ஆக்சுவலி நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் இந்த மாதிரி இருக்கும். 10.0.0.10, 10.0.0.20, இன்னும் அதிகமாகச்சுனாக்கா 10.5.4.10, இந்த மாதிரி தான் IP அட்ரஸ் இருக்கும். அந்த IP அட்ரஸை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் படிக்கல, டேரெக்டாக அட்வான்ஸ் வந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கிரியேட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ நெட்வொர்க், விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான இன்டர்ஃபேஸையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது டாஸ்க் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டாஸ்க் 2க்கு போயிடலாம். ஸோ டாஸ்க் 2க்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் ரெட் ஷிஃப்ட் கிளஸ்டர். ஸோ ரெட் ஷிஃப்டில் கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ கிளஸ்டர்னால் என்ன, எதுக்காக? அது கிளஸ்டர்னால் ஒன்றும் கிடையாது, நோடு தான். ஸோ மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்ஷன் தான் கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிளஸ்டர் மூலயமா தான் நம்ம இங்கே டேட்டா பேஸ், டேபிள் இதெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே தான் நம்ம கொரிஸை கொடுத்து டேட்டாவை அவுட்புட்லேயும் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அமேசான் ரெட் ஷிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கிளஸ்டரை புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் டீட்டெயில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் அமேசான் ரெட் ஷிஃப்ட்டுங்கிறத காப்பி பண்ணிக்கோ. இந்த IAM கன்சோல் நம்ம வச்சுருக்கிற அந்த பேஜுக்கு வந்துட்டு குளோபல் சர்ச் பாரில் அமேசான் ரெட் ஷிஃப்ட்னு சர்ச் பண்ணு. ஸோ சர்ச் பண்ணி அமேசான் ரெட் ஷிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சா? ஸோ உங்களுக்கு அமேசான் ரெட் ஷிஃப்ட்டோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நம்ம பண்ண வேண்டியது நேவிகேஷன் பேனில் போயிட்டு கிளஸ்டரை சூஸ் பண்ணணும். ஸோ நேவிகேஷன் பேன் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு பாரு. ஸோ நேவிகேஷன் பேனில் லெஃப்ட் சைடு இங்கே இருக்குது கிளஸ்டர். ஸோ கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு நோட், ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. நமக்கு இங்கே பண்ண சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிளஸ்டரை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இங்கே பாரு, கிளஸ்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் கிரியேட் கிளஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ அதில் கிரியேட் கிளஸ்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிளஸ்டருக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஸோ கிளஸ்டர் ஐடென்டிஃபையர் இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே காப்பி பண்ணு. ரெட் ஷிஃப்ட் கிளஸ்டர் 1.
அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணு. ஸோ ஆல்ரெடி அதான் இருக்குது, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண கூட அவசியம் இல்லை. அடுத்தது நோடோட டைப்பு RA3 லார்ஜ். ஸோ RA3 4x லார்ஜ் இங்கே இருக்குது. நமக்கு செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறது RA3 டாட் லார்ஜ். ஸோ இந்த சைஸ் தான் நமக்கு ஃப்ரீயில் இருக்கும். நீங்கள் அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டிய நோட் டைப். ஸோ நான் பே பண்ணுற தேவையில்லை. ஸோ RA3 லார்ஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் டைப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் நோடு. ஸோ எத்தனை நோடு நமக்கு வேணும் அப்படின்னா 2 நோடு போதும். ஸோ 2 தான் இருக்குது அப்படின்னா 2 அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸோ கான்ஃபிகரேஷன் சம்மரி. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிக்க போகிறோம். நம்ம அதில் கரெக்டாக தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ கான்ஃபிகரேஷன் சம்மரியில் உங்களுக்கு RA3 லார்ஜ் 2 நோடு செலக்ட் ஆகிருக்கான்னு பாரு. ஸோ அதுக்கான பேமெண்ட்ஸ் இங்கே காட்டியிருக்காங்க. $792 per month, 16 TB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 0.024 GB per month இது வந்து நார்மலாக ரன் ஆகிறதுக்கான ஸ்டோரேஜ். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடலாம். ஸோ டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன் செக்ஷனில் இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்மின் யூஸரோட நேமு AWS யூசர். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோ. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி அதான் இருக்குது. ஓகேவா? டிஃபால்ட்டாக அதுதான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்மின் பாஸ்வேர்ட். கவனி. ஸோ அட்மின் பாஸ்வேர்டில் மேனுவல் ஆட் அட்மின் பாஸ்வேர்ட். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே மேனுவலில் கொடுக்கல. ஓகேவா? டிஃபால்ட்டில் இருந்திருக்கும், நம்ம அதை மேனுவலில் மாற்றணும். ஓகேவா? ஸோ மேனேஜ் அட்மின் கிரெடென்ஷியல் AWS சீக்ரெட் மேனேஜர் டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷனில் இருக்குது. நமக்கு மேனுவல் ஆப்ஷன் தான் வேணும். ஸோ நம்ம கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் லாகின் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சேம் என்டர் பாஸ்வேர்டு 1 அதுதான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ வெறும் பாஸ்வேர்டு 1 தான். ஓகேவா? என்டர் பாஸ்வேர்டு சேர்த்து காப்பி பண்ணாதீங்க, வெறும் பாஸ்வேர்டு 1 மட்டும் காப்பி பண்ணு. நான் மொத்தத்தையும் காப்பி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு 1 அப்படிங்கிறத மட்டும் காப்பி பண்ணிவிடு. பாஸ்வேர்டை கூட பார்த்துக்கோ, ஷோ பண்ணி கரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கியான்னு. ஏன்னா இங்கே பாஸ்வேர்டு 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அடுத்தது கிளஸ்டரில் பர்மிஷன். ஸோ பர்மிஷன் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம செட் பண்ணல, கொடுத்துருந்தாங்க. ஸோ அசோசியேட்டட் IAM ரோலில் 0 பர்மிஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், அசோசியேட்டட் IAM ரோல் அதில் பர்மிஷன் எதுவுமே கிடையாது, 0வாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே அசோசியேட் IAM ரோலை கிளிக் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள், அசோசியேட் IAM ரோல், அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்த மை ரெட்ஷிஃப்ட் ரோல் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது அந்த மை ரெட்ஷிஃப்ட் ரோல். ஸோ மை ரெட்ஷிஃப்ட் ரோலை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அசோசியேட் IAM ரோல் அப்படின்னா இந்த ரோலை நம்ம அங்கே எம்டியாக இருக்கிற அந்த பிளேஸுக்கு செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அசோசியேட் IAM ரோல் கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஏற்கனவே 0வாக இருந்த அந்த அசோசியேட் IAM ரோல் அப்படிங்கிற இந்த போர்ஷனில் மை ரெட்ஷிஃப்ட் ரோல் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம், அசோசியேட் IAM ரோல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மை ரெட்ஷிஃப்ட் ரோலை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நாட் அப்ளைடு, ரோல் டைப்பு ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுறோம்.
ஸோ கிளிக் பண்ணினா சம்மரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பர்மிஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரெஜிஸ்டர் வித் AWS Glue டேட்டா கேட்டலாக். ஏன்னா அதுக்குள்ளே தான் டேட்டா பேஸ் சேவ் ஆகும், டேட்டா கேட்டலாக்குள்ளே. இப்போது அது கீழே இங்கே வந்துடுறோம், ரெஜிஸ்டர் வித் AWS Glue டேட்டா கேட்டலாக் வந்துடுறோம். அது கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் do not register with Amazon Redshift Federated Permissions. ஸோ do not register ஆல்ரெடி ரெஜிஸ்டரில் இருக்குது. அதில் do not register நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே எனக்கு அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. கிளஸ்டரை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே ரோல் கார்டு தான் பார்த்துக்கிறோம். ஸோ இங்கே ஏற்கனவே 00 இருந்த இடத்துல 1 வந்துருச்சு. மற்றபடி இங்கே எதுவுமே மாற்ற சொல்லில்ல. பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கடைசியாக கிரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டெலாம் சேவ் பண்ண தேவையில்லை. நம்ம தேவைப்படும் போது அதை கொடுத்துக்க வேண்டியதான். சரி, இப்போ இங்கே வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுச்சுன்னா கிளஸ்டர் ஆப்ஷனுக்குள்ளே ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர் 1 அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஸோ 5 to 10 செகண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் கிரியேட்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் கிரியேட் ஆகலை. ஓகேவா? கிரியேட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம கிரியேட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் கொடுத்து செக் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 1 minute. ஸோ அதுக்கு மேலே வெயிட் பண்ண தேவையில்ல. ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், கிரியேட்டிங்லேருந்து மாடிஃபையிங்க்கு மாறி இருக்குது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு கிரியேட்டிங்கில் இருக்கும், இப்போது மாடிஃபையிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே மாறி இருக்குது. அதை செக் பண்ணிக்கோ. ஸோ இங்கே பாருங்கள், ஃபைனலாக ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர் 1 சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஓகேவா? கிரியேட்டட், கிரியேட்டிங், மாடிஃபையிங்லேருந்து கிரியேட்டட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. கவனி, இப்போ இதை செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ரெட்ஷிஃப்ட்டுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்,
அப்படின்னா EC2 கன்சோலுக்குள்ளே போகணும். முதல்ல EC2னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா உங்களுக்கு? ஸோ EC2ங்கிறது எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட். 2 2 இருக்கும். எப்படி S3ல 3 S இருக்கும் அதே மாதிரி EC2னா எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட். அதாவது நம்ம ஃபிசிக்கல் பிசி மாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய பிசி தான் EC2, விர்ச்சுவல் பிசி. ஓகேவா? அந்த விர்ச்சுவல் பிசிக்குள்ளே போய் தான் இப்போ நம்ம செக்யூரிட்டி ஃபீச்சரை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் EC2வை ஓப்பன் பண்ணிக்கிறேன். EC2வை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்முடைய குளோபல் சர்ச் பாரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது EC2வை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? குளோபல் சர்ச் பாரில் EC2ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணு. இப்போ நம்ம இதில் செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணணும். சரி, இப்போது EC2 கன்சோலுக்குள்ளே வந்தாச்சு. அதில் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி குரூப்பை செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நெட்வொர்க் அண்டு செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே தான் நம்ம செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணணும். செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் வந்தாச்சு. இதில் கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கணும். ஸோ கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்குறோம். இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம பேசிக் டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்போட நேம் ரெட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி குரூப். ரெட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி குரூப்பை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் செக்யூரிட்டி குரூப் ஃபார் மை ரெட் ஷிஃப்ட் கிளஸ்டர். ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அடுத்தது விபிசி. ஸோ இங்கே டிஃபால்ட் விபிசியை வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டிஃபால்ட் விபிசி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ டிஃபால்ட் விபிசி செலக்ட் ஆகிருக்கா? விபிசினா விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடு. ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடு இல்லைன்னா இந்த EC2 ரன் ஆகாது. ஓகேவா? அதனால் விபிசி தான் செலக்ட் பண்ணியிருக்கணும், அதுவும் டிஃபால்ட் விபிசி. அடுத்தது இன்பவுண்ட் ரூல். இன்பவுண்ட் ரூலில் ஆட் ரூல் கொடுக்க போகிறோம். அதில் டைப்பில் ரெட் ஷிஃப்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்பவுண்ட் ரூல் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் டைப்பில் ரெட் ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ரெட் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் டிசிபி, அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் 549. ஸோ இதில் டிசிபி வேல்யூ போர்ட் நம்பர் ரெண்டுமே இங்கே அப்டேட் ஆகிருக்கான்னு பாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிருக்கணும். எங்கே இது? இங்கே அப்டேட் ஆகிடுச்சு பாரு. டிசிபி போர்ட் நம்பர் ரெண்டுமே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது சோர்ஸில் இங்கே சூஸ் பண்ணணும் எனிவேர் IPv4. ஸோ சோர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எனிவேர் IPv4. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த IP அட்ரஸ் 0.0.0.0/0 செட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் ரெட் ஷிஃப்ட் இன்பவுண்ட் ரூல். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இதை அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்ல டைம் எடுத்துக்காது. ஸோ நம்ம இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் செக்யூரிட்டி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது ரெட் ஷிஃப்ட் கிளஸ்டரை இப்போ மறுபடியும் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் ரெட் ஷிஃப்ட் கன்சோலுக்குள்ளே போகணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள்? ரெட் ஷிஃப்ட்டு டைப் பண்ணு. மறுபடியும் அதே கன்சோலில் ரெட் ஷிஃப்ட்னு சர்ச் பண்ணு. ரெட் ஷிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு. ஸோ இங்கே கிளஸ்டரை கிளிக் பண்ணு.
ரெட் ஷிஃப்ட் கன்சோலுக்குள்ளே வந்துட்டு லெஃப்ட் சைடு கிளஸ்டர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்த கிளஸ்டர் இங்கே காட்டும். ரெட் ஷிஃப்ட் கிளஸ்டர் 1. ஓகேவா? ஸோ அதில் ஸ்டேட்டஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு கிரியேட்டிங் மாடிஃபையிங்னு வந்திருக்கும், அது அவைலபிள் கண்டிஷனுக்கு வரணும். ஓகேவா? கிரியேட்டிங்கில் இருக்குன்னா வெயிட் பண்ணணும். ஓகேவா? எனக்கு அவைலபிளாக தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கிளஸ்டரில் அந்த கிளஸ்டர் நேமில் இருக்கிற லிங்கை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸோ கிளஸ்டர் நேமை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம அந்த அவைலபிளாக ஆனதுக்கப்புறம் தான் கிளிக் பண்ணோம். மாடிஃபையிங் கிரியேட்டிங்கில் இருக்கும்போது கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அதில் ப்ராப்பர்ட்டிஸ் பேனுக்கு போயிட்டு அங்கே ஒரு சில செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி செட்டிங்கை எடிட் பண்ண போகிறோம். கிளஸ்டர் கீழே இருக்குதா? எங்கே இருக்குது? எங்கப்பா இருக்குது? நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன். கண்டுபிடிச்சிங்களா எங்கன்ட்டு? எங்கே இருக்கு? அவ்வளோதான். பார்த்தியா? அதை தான் நானும் தேடினேன். சரி, இங்கே ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு செட் பண்ண சொல்லியிருக்கிறது நெட்வொர்க் அண்டு செக்யூரிட்டி செட்டிங். ஓகேவா? ஸோ அதில் நம்ம இப்போ கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப்பை ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ இங்கே நெட்வொர்க் அண்டு செக்யூரிட்டி செட்டிங்கில் நம்ம பண்ண வேண்டியது அந்த செக்யூரிட்டி குரூப்பை இங்கே ஆட் பண்ண போகிறோம். நெட்வொர்க் செக்யூரிட்டி செட்டிங்கில் எடிட் கொடுத்துட்டு விபிசி செக்யூரிட்டி குரூப்பை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே எடிட் கொடுங்க. இங்கே பாரு, விபிசி செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி டிஃபால்ட் செலக்ட் ஆகிருக்கும், அதை முதல்ல அன்செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ரெட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி குரூப், அதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருந்த செக்யூரிட்டி குரூப், அதை செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டை கண்டிப்பாக டீசெலக்ட் பண்ணியிருக்கணும், அதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கிளியர் டிஃபால்ட், டிஃபால்ட்டையும் ரெட் ஷிஃப்ட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ். ஓகேவா? இப்போ நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி குரூப்பில் ரெட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி குரூப் ஆப்ஷனை எனேபிள் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது அது கிளஸ்டர் வந்து மாடிஃபைங்கில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ எனக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் மாறல. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் கிளஸ்டர் மாடிஃபைங்னு மாறல. நம்ம ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நோ ப்ராப்ளம், அவைலபிளாக இருந்தால் ஓகே தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாஸ்க் ஒன்றை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டாஸ்க்கு
ஸோ டாஸ்க் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3க்கு போயிடலாம். ஸோ 3ல் நம்ம பண்ண வேண்டியது இங்கே தான் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, கொரி டைப் பண்ணுறது எல்லாமே இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவனி, ரெட் ஷிஃப்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம், இங்கே ரெட் ஷிஃப்ட்டில் டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாலாம் அது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டு, அப்பாச்சி ஆவ்ரோ, ஜேசன், அப்பாச்சி பேராக்யூட், ஓஆர்சி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எந்த ஃபார்மட் வேணாலும் இன்புட்டாக கொடுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட ஆல்ரெடி மேரி அப்படின்னு ஒரு யூசர் ஃபஸ்ட்டு லேப்லேயே இருந்தாங்க. ஸோ அதே யூசர் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைலை ஆட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரெட் ஷிஃப்ட்டு டெக்ஸ்ட் ஃபைலை அலோவ் பண்ணுது. இப்போ நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது, ரெட் ஷிஃப்ட் கிளஸ்டர் 1 ஆல்ரெடி ஓப்பனாக தான் வச்சுருக்கோம். அதில் கொரி டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொரி இன் கொரி எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே சூஸ் பண்ணணும். ஓகேவா? கொரி இன் கொரி எடிட்டர், அதில் வெர்ஷன் 2லாம் கிடையாது, வெறும் கொரி எடிட்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொரி இன் கொரி எடிட்டர் ஆப்ஷனை இங்கே செலக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த கொரி எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அமேசான் ரெட் ஷிஃப்ட் கிளஸ்டரில் கொரி எடிட்டரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம தேவைப்படக்கூடிய டீட்டெயிலாக இங்கே நம்ம கொடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொரி எடிட்டருக்குள்ளே வந்தாச்சு. கனெக்ட் டு டேட்டா பேஸ். ஸோ கனெக்ட் டு டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷனை இங்கே கிளிக் பண்ணணும். இருக்கு பாரு, கனெக்ட் டு டேட்டா பேஸ். நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் டு டேட்டா பேஸ் கொடுத்துட்டோம். இதில் என்ன பண்ணணும், கிரியேட் நியூ கனெக்ஷன். அதுக்கப்புறம் அத்தன்டிகேஷனில் டெம்பரரி கிரெடென்ஷியல். ஓகேவா? ஸோ இதில் கிரியேட் நியூ கனெக்ஷனில் தான் இருக்குது. அத்தன்டிகேஷன் டெம்பரரி கிரெடென்ஷியலில் தான் ஆல்ரெடி இருக்குது. இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது டேட்டா பேஸோட நேம் தேவ், அதாவது டெவலப்மெண்ட்டை தான் தேவ்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸோட நேம் தேவ். ஸோ கிளஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற கிளஸ்டர் அங்கே வந்திருக்கும். கிளஸ்டர் சரியாக க்ரியேட் ஆகிருந்ததுன்னா இங்கே கிளஸ்டர் ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த டேட்டா பேஸ் நேமில் தேவ் கொடுத்துட்டோம். அடுத்தது டேட்டா பேஸ் யூசர், ஏடபிள்யூஎஸ் யூசர். நம்ம ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா பேஸ் யூசர், ஏடபிள்யூஎஸ் யூசர் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டே கேட்கல, உள்ளே போயிடுச்சு. கேட்டாக்கா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது கனெக்ட் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இப்போ அடுத்தது ரெசோர்ஸ் பேனில் செலக்ட் ஸ்கீமா, அதில் பப்ளிக்கே சூஸ் பண்ணணும். ஸோ ரெசோர்ஸ் பேன் இங்கே இருக்குது. இதில் செலக்ட் ஸ்கீமா, அதுவும் பப்ளிக்கில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? இதான் ரெசோர்ஸ் பேன். அதில் ஸ்கீமாவில் பப்ளிக் தான் செட் ஆகிருக்கு. அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்தது இந்த கொரியை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொரியை காப்பி பேஸ்ட் பண்ணி கொரி டேபில் போட்டுட்டு ஸோ கொரி டேபில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே கொரி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு கம்ப்ளீட்டட் ஸ்டார்டட் ஆன் February 23. ஸோ நம்ம டேட்டு எலாப்ஸ்ட் டைம் எல்லாமே காட்டும் இங்கே. ஸோ கொரி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்தது அடுத்த கொரி. ஸோ இங்கே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். டேபிளோட பேர் டேட்டா. ஸோ டேட் அப்படின்னு ஒரு அடுத்து இன்னொரு கொரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் அண்ட் ரன். ஸோ டேட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருதா? என்ன வருது எரர்? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னா நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணியிருப்போம், இருக்கும், உள்ளே தான் இருக்கும். ஏன்னா இங்கே பாரு ரன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டுங்கிற ஒரு டேபிள் காட்டுதான்னு பாரு, காட்டுச்சுன்னா விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்த டேபிள் சேல்ஸ் டேபிள். சேல்ஸ் டேபிளையும் காப்பி பண்ணி அதையும் ரன் பண்ணிக்கிறோம். ஸோ சேல்ஸ் டேபிளையும் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகிருக்கும் லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பேனில். ஓகேவா? இங்கே அப்டேட் ஆகிருக்கு. அடுத்தது டாஸ்க் 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 12 ஸ்டெப் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெட்ஷிஃப்ட் ரோல் ஏஆர்என்னை காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கான தேவை தான் வந்திருக்கு. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இந்த கோடில் இந்த ஏஆர்என் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்ஷிஃப்ட் ரோல் ஏஆர்என். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், யூசர் டேபிளை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் டேபிளை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணு. திரும்ப வரதா? நேமை மாற்றத்தை எதுவும் பண்ண முடியாது, புதுசாக பண்ணோம் இல்லை அதே நேம் வச்சுக்க வேண்டியதான். நேமை மாற்றத்துக்கான வழி இங்கே இல்லை, எதுவும் பண்ண முடியாது. புது இமெயில் ஐடி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்டாஃப் யார்? என்ன பார்க்க வரல? இதில் உன் மெயில் ஐடி டைப் பண்ணுமா? உன் மெயில் ஐடி டைப் பண்ணி உன் பேர், உன்னோட மெயில் ஐடி,
என்ன கோர்ஸில் ஆட் பண்ணுவோம் அதை கொடுங்க. அதை கொடுங்க அதை கொடுங்க. வேற இமெயில் ஐடி கொடுக்கணுமா சார்? வேற இமெயில் ஐடி கொடுக்கணுமா? வேற இமெயில் ஐடி. சரி கவனிப்பா, சரி கவனி. இப்போ அடுத்து நம்ம பண்ண சொல்லியிருக்கிறது இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ ஏஆர்என் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணு. இங்கே வந்துட்டு யூசரில் இன்சர்ட் இன்டு எக்ஸ்கியூஎல், யூசர் அப்படிங்கிற டேபிளில் இன்சர்ட் இன்டு எக்ஸ்கியூஎல் கொடுங்க. இதில் ரீப்ளேஸ் பண்ணு. ஓகேவா? ஸோ அப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகேவா? ஸோ அங்கே ஏற்கனவே இருந்த டெக்ஸ்ட்டை நான் பார்க்காம கொடுத்துட்டேன். நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த கொரியை மட்டும் கொடுத்துட்டு கொடுங்க. எனக்கு வந்து டயக்னோஸ் வித் அமேசான் சொல்லிட்டு என்ன வரும். ஓகே, வந்துருச்சா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே டேபிளில் நம்ம ஆட் பண்ண டீட்டெயில் வந்திருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு, இந்த டேபிளில் ப்ரிவியூ டேட்டா கவனி, யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் ப்ரிவியூ டேட்டா கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேபிளில் ஆட் பண்ண டீட்டெயில் அப்டேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்குவீங்க. ஸோ இங்கே 2லேருந்து யூசர் ஐடி 29 வரைக்கும் ஒரு டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்னாச்சு? வரலையா? ஸ்டெப்பு போயிட வேண்டியதான். ஸோ 15ஆவது ஸ்டெப்பு கவனி. ஸோ டேட்டு டேபிளில் அடுத்த கொரி நம்ம கொடுக்க வேண்டியதான். ஸோ நம்ம டேட்டு டேபிளில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் அதே ஏஆர்என் வேல்யூவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ டேட் டேபிளில் போயிட்டு இன்சர்ட் இன்டு எஸ்கியூஎல் கொடுக்குறேன். இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்த வேல்யூ, அடுத்த டேபிள் இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு டேட் டேபிளில். அடுத்தது சேல்ஸ் டேபிள். சேல்ஸ் டேபிள்லையும் சேம் அதே மாதிரி இருக்கிற கொரியை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஏஆர்என் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ சேல்ஸ் டேபிள்லையும் சேம் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 3 டேபிள்லையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. 3 டேபிளோட டேட்டாவும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேல்ஸ் டேபிளையும் நான் வியூ பண்ணுறேன். ப்ரிவியூ டேட்டா. ஸோ டேட்டா இங்கே ஆட் ஆகிருக்கு. டேட் டேபிளையும் செக் பண்ணிக்கிறேன். அங்கேயும் டேட்டா அவைலபிளாக இருக்குது. ஸோ யூசர்ஸ் டேபிளையும் வேணால் செக் பண்ணிக்கிறோம், அதுலேயும் டேட்டா இருக்கா அப்படின்றத.
ஸோ 3 டேபிளையும் நம்ம கொரி போட்டாச்சு, டீட்டெயிலையும் செக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது டாஸ்க் 4 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ டாஸ்க் 6க்கு போயிடலாம். ஸோ இப்போ அடுத்தது கவனிங்க, என்னாச்சு? ஸோ இப்போ கவனி, 16வது ஸ்டெப்பில் சேல்ஸ் டேபிளை ப்ரீவியூ பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால் அதை பண்ண போகிறதில்ல. 17வது ஸ்டெப்பு கவனி, அதில் ஒரு கொரி கொடுத்துருக்காங்க. இந்த கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். சம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இதை நான் கொரி எடிட்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே சம் 210 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் அதோடைய அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? 210ங்கிறது அவுட்புட் வந்திருக்கு. அடுத்த கொரி, ஸோ டோட்டல் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டி அதுக்கான கொரி தான் இது. ஸோ நான் அதையும் கொரி எடிட்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் குவான்டிட்டி இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது டாஸ்க் 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? டோட்டல் குவான்டிட்டி சம்மு. ஸோ கடைசியாக டாஸ்க் 6க்கு வந்துட்டோம். பண்ண வேண்டியது Cloud9 ஓப்பன் பண்ணணும். ஸோ சர்வீசஸில் போயிட்டு Cloud9, ஸோ இங்கே Cloud9 சர்ச் பண்ணிக்கங்க. ஸோ Cloud9 ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 3 டாஸ்க் பண்ண வேண்டிய 2 டாஸ்க் முடிச்சாச்சு. அதாவது அமேசான் ரெட்ஷிஃப்டில் கொரி போட்டு செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ Cloud9 இன்ஸ்டன்ஸ்குள்ளே தான் பண்ணணும். ஸோ Cloud9 ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் Cloud9 இன்ஸ்டன்ஸில் ஓப்பன் IDE நம்ம ஏற்கனவே பண்ண ஸ்டெப்பு தான். ஸோ IDE ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே டெர்மினல் கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா பேஸில் உள்ள டேட்டாவை பார்க்கறதுக்கான கொரி தான் இது. ஸோ Cloud9 டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் அந்த கொரியை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு கொரியோட அவுட்புட்டு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ முடிச்சாச்சா? ஸோ முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்ததுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த அவுட்புட் கொரியில் இருக்கும். ஓகேவா? ஸோ கிளஸ் ஐடி, கிரியேட்டர், டிபி யூசர் எல்லாமே இருக்கும். அடுத்தது கவனிங்க, இதில் உள்ள கொரி ஐடியை காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி இருக்குது. இந்த ஐடியை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடில் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, இந்த கமாண்டில் கொரி ஐடியை ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், கொரி ஐடியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை Cloud9 எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட்டும் டிஸ்பிளே ஆகுது. இங்கே பாருங்கள், இதில் எண்டுன்னு இருக்கும். இதை விட்டு வெளில வரணும் அப்படின்னா
Q டைப் பண்ணணும். Q டைப் பண்ணிங்கன்னா அந்த கமாண்டை விட்டு வெளில வந்துடும். ஸோ அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டை பார்த்ததுக்கப்புறம் டாஸ்க் 7க்கு போயிடலாம். முடிச்சாச்சா? ஸோ இப்போ மறுபடியும் IIM கன்சோலுக்குள்ளே போகணும். ஸோ IIM கன்சோலுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சில டீட்டெயிலை செக் பண்ணணும். என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூசரில் டேட்டா சயின்ஸ் குரூப்பில் மேரி அப்படிங்கிற யூசருக்கு அக்சஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ யூசருக்குள்ளே போகணும், மேரி அப்படிங்கிற யூசரை ஓப்பன் பண்ணணும். அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் குரூப்பில் அவங்க ஆட் ஆகிருக்கணும். டேட்டா சயின்ஸ் குரூப்பில் அவங்களுக்கு அக்சஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பாலிசியில் டேட்டா சயின்டிஸ்ட் பாலிசி IIMக்குள்ளே போயிட்டு யூசர்ஸை கிளிக் பண்ணணும். அதில் மேரியை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ மேரியோட குரூப்பு டேட்டா சயின்ஸ் குரூப் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது பர்மிஷன் செக் பண்ணணும். பாலிசி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கணும். அதை ஓகேவா? வேடிக்கை பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை நமக்கு. அதனால் அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அடுத்தது போயிடலாம். ஸோ டாஸ்க் 7 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டாஸ்க் 8க்கு போயிடலாம். ஓகேவா? டாஸ்க் 8 இன்னும் ஒரு 3 டாஸ்க் தான் இருக்குது. இப்போ சர்வீசஸில் போயிட்டு க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷனை ஓப்பன் பண்ணணும். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷனை இங்கே நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷனுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ரன் பண்ண ஸ்டாக்கு அங்கே காட்டும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ரன் பண்ண 2 ஸ்டாக் காட்டுது. அதில் நம்ம பண்ண வேண்டியது அவுட்புட் டேப். இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரேண்டம் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ரேண்டமாக ஸ்ட்ரிங்கு லெட்டர்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு இதை மாதிரி இருக்குது பாரு. இதை தான் செலக்ட் பண்ணணும் இப்போ. ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறது அந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்கை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அவுட்புட்டு ஸோ அவுட்புட்டை கிளிக் பண்ணுறீங்க. அவுட்புட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு அந்த அக்சஸ் கீ, ஸோ மேரியோட அக்சஸ் கீலாம் இருக்கும். இந்த அக்சஸ் கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே மேரியோட அக்சஸ் கீ, அதில் நமக்கு தேவைப்படுறது அக்சஸ் கீ, சீக்ரெட் அக்சஸ் கீ ரெண்டுமே தேவைப்படும். ரெண்டுமே நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அக்சஸ் கீ ஆல்ரெடி இருக்குது. மேரி அக்சஸ் கீ அதை காப்பி பண்ணி இந்த கோடில் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி கிளவுட் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணணும். கொரி எங்கேயே இருக்குது. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி சீக்ரெட் அக்சஸ் கீ அதுலேயும் அந்த கோடை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஸ்டெப்லாம் நம்ம லேப் 1லே பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ஸ்டெப்பு தான். இதையும் Cloud 9ல் பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ
ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இந்த கமாண்ட், அதாவது இதை cloud9 ஸோ கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இதுலேயும் ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் சீக்ரெட் ஆக்சஸ் கீ ப்ளஸ் ஆக்சஸ் கீ ரெண்டையுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டையும் இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். cloud9ல் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ டாலர் சிம்பிளை எடுத்துகிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ண மறந்துட்டேன். மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். செக்யூரிட்டி டோக்கன் இன்வேலிட் ஏன் வருது? எஸ், ஸோ நீங்கள் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. கொடுத்துட்டு கூட அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு. சீக்ரெட் ஆக்சஸ் கீ இதில் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண வேணாம். அப்படியே அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். மேரியோட கீலாம் அதில் காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. கொடுத்துருக்க கோடை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ கடைசி கமாண்டு இதில் கொரி ஐடியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கொரி ஐடி ஆல்ரெடி மேலே வச்சுருக்கோம். எங்கேயாவது ஸோ கொரி ஐடியை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ கொரி ஐடி இங்கே வச்சுருப்போம். நான் பார்க்கல, இப்போ பார்த்துக்கிறேன். இங்கே இருக்கு. கொரி ஐடியை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. cloud9 சேம் cloud9 அதான் வருது.
சரி கவனிப்பா, இந்த கொரி ஐடி எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கொரி ஐடி ஒர்க் பண்ணல, ஸோ அதை விட்டுருங்க. லாஸ்ட் ஸ்டெப்பு தான், நோ ப்ராப்ளம். சப்மிட் கொடுத்துரு. சப்மிட் கொடுத்துரு. டைம் ஆகிடுச்சு பாரு, சப்மிட் கொடு. மறக்காம சப்மிட் கொடுத்துரு. பாருங்க, நம்ம கடைசியாக அந்த கொரி ஐடியை போடலைன்னா கூட 30 out of 30 வந்துருச்சு. ஓகேவா? வந்துருச்சா? சப்மிட் கொடுத்தாச்சா? ஏன்னா அது AWS எரர், அதனால் அது பிரச்சனை இல்லை, கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் லேபை எண்டு பண்ணிவிட்டு கிளம்பலாம்.